நம்ம செகண்ட் பேராகிராஃபுடைய மீனிங் பார்க்கலாம். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அதை இன்னும் நான் தெரிஞ்சுக்கல. ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஒன்றை யாவர்காண வல்லரோ, எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத யாரால் பார்க்க முடியும்? என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டனே. எனக்குள்ளேயே இருந்து நான் அதை உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த என்ன இருந்தது அப்போ உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பேராகிராஃபில் சொன்ன மாதிரி ஜோதி, நெருப்பு. அந்த நெருப்பு ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு நெருப்பு எனக்குள்ளே இருந்தது. எனக்குள்ளே இருக்கிற ஒன்று அந்த நெருப்பு தான். அந்த நெருப்பு எனக்குள்ளே இருக்கிறத வேறு யாரால் பார்க்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிறத நான் உணர்ந்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளேயே இருந்து நான் அது கூடவே இருந்து அதை அப்படியே உணர்ந்துக்கிட்டேன். விச் இஸ் நத்திங் பட் நம்ம மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற நெருப்பை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. எந்த விதமான இறைத்தன்மையை உணர்த்தக்கூடிய ஆலயங்களாகவும் இருக்கட்டும், இதை தான் சொல்லுது. இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை. அண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிண்டத்தில் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தான் நம்ம உடம்புல இருக்குது. இதை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். பார்த்து நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும். மண் உடம்புல எப்படி இருக்குது, நீர் உடம்புல எப்படி இருக்குது, நெருப்பு எப்படி இருக்குது, காற்று உடம்புல எப்படி இருக்குது, ஆகாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உடம்புல இருக்கிற இந்த மொத்த உடம்பே நிலத்தாலேயும், அதாவது மண்ணாலேயும் தண்ணியாலேயும் தான் ஆனது. அதில் காற்று பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோம். அடுத்தது ஆகாயம் பார்த்திங்கன்னா உயிராக மனசாக இருக்குது. அடுத்தது நெருப்பு. இந்த நெருப்பு தான் வெளியில் எப்படி 3 தன்மையாக இருக்கோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் 3 தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் பார்த்திங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், அக்னி. நமக்குள்ளே பார்த்திங்கன்னாக்கா உடல் உஷ்ணம், கோபத்தி, காமத்தி. இந்த உடல் உஷ்ணம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நெருப்பு இருக்குது. நெருப்பு இல்லாமல் உடம்புல உஷ்ணம் வரவே வராது. சயின்டிஃபிக்காக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பாடியுடைய மெட்டபாலிக் ரேட்னால தான் இந்த உடம்பு உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லை, உடம்புக்குள்ளே நெருப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை.